ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சியில் கிளாஸ் 12 அதில் இன்டெகிரேஷன் சாப்டர் இருக்குல்ல, அதில் உள்ள ஒரு கொஸ்டின், அதை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அதான் நம்ம வீடியோடைய ஐடியா. ஓகே, சரியா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத sin x sin of cos x அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை i அப்படின்னு நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு dx அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7.2. இந்த 7.2 எக்ஸசைஸை நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோமா? இந்த 7.2வை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இன்டெகிரேஷன் ஓவர் எஃப் ஆஃப் ஜி அப்புறம் ஜி டேஷ் அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணி நமக்கு இதை மாதிரி இருக்காது, இதை மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு இந்த இன்டெகிரேஷன் ஜிங்கிறத நம்ம என்ன எழுதிக்கலாம், டி அப்படிங்கிற ஒரு வேரியபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். சரி, இப்படி தான் இருக்கா நமக்கு இருக்குது பாருங்கள். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு மைனஸ் சைன் வரணும், ஆனால் இங்கே சைன் தானே இருக்குது. சரி, பரவாயில்ல, இருக்கட்டுமே. நம்ம மைனஸை நம்ம வேறு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ காசை இன்டெகிரேட் பண்ணால் அந்த வேரியபிள் இருக்குல்ல, அது வரைக்கும் போதும். ஸோ காஸ் எக்ஸை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ t is equal to cos x எழுதியாச்சு. dt by dx எனக்கு என்ன வரும், அடுத்து dx என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன வரும், மைனஸ் sin x. ஸோ dxஐ நம்ம மாற்றணும். dx equal to என்ன, dt divided by minus sin x. சரியாடா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், that is equal to integration over sin x. sin x அப்புறம் cos x க்கு பதிலாக என்ன எழுதிடலாம், sin t. dx க்கு பதிலாக என்ன எழுதலாம், dt divided by minus sin x அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிக்க போகிறேன். sin x நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ யார் மீதி இருக்கா எனக்கு, இன்டெகிரேஷன் ஓவர் மைனஸ் சைன் டி அப்படின்னு இருக்க போகுது. இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், இந்த மைனஸ் எனக்கு அப்படியே இருக்கும். சரியா? சைன் டி டிடி. இப்போ இந்த மைனஸ் நான் வெளியே எடுத்துக்கலாம்ல இன்டெகிரேஷனை விட்டு. நம்ம யாரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம், டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்போது டி இல்லாத எல்லா டேர்மையுமே இன்டெகிரேஷனை விட்டு வெளியே எழுதிக்கலாம். சைன் டியோட டிஃப்ரெண்ட் இன்டெகிரேஷன் என்னடா, சைன் டியோட இன்டெகிரேஷன் வந்து என்னென்னா காஸ் டி. ஓகே, ஸோ சைன் டி இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், மைனஸ் காஸ் டி எனக்கு வரும். சரியா? ஒரு ஸ்டெப் நான் இங்கே ஸ்கிப் பண்ணிட்டேன். மைனஸ் சைன் டியை வெளியே எடுத்து எழுதிட்டோன்னா நம்ம எனக்கு என்ன இருக்க போகுது, இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நான் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இன்டெகிரேஷன் பண்ண போகிறேன், இன்டெஃபினிட் இன்டெகிரல் நான் பண்ண போகிறேன். இன்டெஃபினிட் இன்டெகிரல் லிமிட் இல்லாத இன்டெகிரேஷன் நான் பண்ண போகிறேன். ஸோ லிமிட் இல்லாத இன்டெகிரேட் பண்ணும் பொழுது நான் ஒரு இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒன்று ஆட் பண்ணணும். சரி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ். ப்ளஸ் போட்டுடலாமா? ஸோ காஸ் டி மட்டும் எனக்கு இருக்கும். ஸோ காஸ் டி எனக்கு என்ன, டி என்ன எனக்கு, டி இஸ் நத்திங் பட் சைன் டின்னு நான் முன்னாடி எடுத்திருக்கேன், அப்படி தானே? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு என்ன, காஸ் எக்ஸ். சாரி, டி இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு எழுதிட்டேன். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும், காஸ் எக்ஸ், காஸ் ஆஃப் டிக்கு பதிலாக காஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், அண்ட் see you in the next video. நன்றி.